தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் மதுரை அவனியாபுரத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதி திமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். பிரதம மந்திரி என்றால் நாட்டை பார்த்த பெருந்த பிரபுதிகள் பெரிய மனிதர்கள். நேரு, இந்திரா காந்தியும், சாஸ்திரியும், நரசிம்மராவும், ராகுல் காந்தியும், இந்திரா காந்தியும் பிரதமராக பார்த்த நாங்கள் இந்த மோடியை ஒரு மோசடிக்காரர் என்றால் பார்க்க முடியவில்லை ஒழிய இந்த நாட்டின் பிரதமராக என்னால் பார்க்க முடியவில்லை. பொன் ராதாகிருஷ்ணன் இங்கே வர இருப்பதாக கேள்விப்பட்டு இதை வந்துவிட்டு சென்று விட்டாரா? வரும்போது தயவு செய்து கேளுங்கள். கருப்பு பணம் செல்லாது என்று சொல்லிவிட்டீர்கள். 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் ஏன் செல்லாது என்று கேட்டால் கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகின்றோம் என்று சொல்லிட்டீர்கள். சந்தோஷம். எப்போது எங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் உங்கள் மோடி எப்போது இந்தியாவுக்கு வருகின்றாரோ அப்பவாது கேட்டு சொல்வீர்களா என்று நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணனை அருமை நண்பர்களே கேட்டார்கள். பொய் சொல்லியை மக்களை ஏமாற்றியே ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை வரைக்கின்றவர்களை வணிகர்கள் என்று எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? வருவை தோழர்களே, இன்றைக்கு நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை செல்லாது என்று சொல்லிவிட்டீர்களே, அதை முடிவதற்கு முன்பால் மக்களுடைய பிரச்சனைகள், மக்கள் எந்தவிதமான பாதகமும் மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஏதாவது முன்னெச்சரிக்கை எடுத்தீர்களா? 8ஆம் தேதி அறிவித்தீர்கள் 500ம் 1000ம் செல்லாது என்று. வங்கிகளுக்கு நாளை முதல் சென்று அங்கே நீங்கள் சில்லறை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னீர்கள். ஆனால் நடந்தது என்ன? வங்கிகள் முன்னாள் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் மக்களுக்கு வரிசையில் நிற்பதோடு வங்கிகளிலே பணம் இல்லை. காரணம், பணம் வந்து சேரவில்லை. மத்திய அரசாங்கத்திடமிருந்து ரிசர்வ் வங்கியில் இருந்து. இதிலே ஒரு விஷயத்தை நான் பாராட்ட வேண்டும். இந்த வங்கி அதிகாரிகளையும் வங்கி ஊழியர்களையும் நான் பாராட்ட வேண்டும். வருகின்ற பொதுமக்களுக்கு அமைதியாக பதில் சொல்லி பணம் தரப்படும் என்று அரசாங்கம் அறிவிக்கின்றது. ஆனால் வங்கிகளுக்கு பணம் வரவில்லை, அதனால் தர முடியவில்லை என்ற நேரத்தில் மக்களை மிக திறமையாக மக்களுக்கு பதில் சொல்லிய அந்த வங்கி அதிகாரிகளையும் ஊழியர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை தோழர்கள், இது ஏதோ ஒரு இடைத்தேர்தல் என்று நீங்கள் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. மேலேயே இளங்கோவன்